இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. நிறைய ஆண்களை பார்த்தீங்கன்னா வயிறு பகுதி மட்டும் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஒரு வயிற்று பகுதியில் மட்டும் ஒரு பானையை வந்து ஒட்ட வச்ச மாதிரி. கை கால்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா நைட் லேட்டாக தான் தூங்குவாங்க. அதே மாதிரி நல்ல ஸ்பைஸியாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. லேட் நைட் 12 மணிக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நோய்க்கான அறிகுறிகளை மட்டும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக நிவாரணம் வந்து கிடைக்கும். பட் நம்மளுடைய மருத்துவ முறையில் அந்த நோய்க்கான மூல காரணத்தை சரி பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது, நிரந்தரமாகவும் வந்து சரியாகுது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாதம், பித்தம், கவம்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஒருத்தவங்களை பார்த்து. இப்போ வாத உடலில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தின்னாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும். அவங்களுக்கு நிறைய செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும். தூக்கம் வந்து சரியாக வராது. ஸோ இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு பேக் பெயின் வருது. ஸோ இந்த சமயத்தில் வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் வந்து கஷாயம் குடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, அவங்க எந்த மாதிரியான கஷாயம் குடிக்கலாம்? கொஞ்சம் தான் டாக்டர் சாப்பிட்றேன், ஆனாலும் வெயிட் போட்டுகிட்டே இருக்குது. நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், எனக்கு வெயிட் மெயின்டைன் தான் ஆகுது, ஆனால் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி வெயிட் லாஸ் எடுத்துக்கலாமே. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டயட் இருக்கேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், பட் இருந்தாலும் வந்து வெயிட்டே கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் முரளி. எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். மேம் பொதுவாகவே வந்து நேச்சுரல் மெடிசன் எடுத்துக்கலாமே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா இது மாதிரிலாம் போனாலே வந்து ரொம்ப லேட் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன மேம்? இப்போது சித்த ஆயுர்வேத மருந்துகள் அந்த மருத்துவ முறையே வந்து உடலில் உண்டாகக்கூடிய அறிகுறிகளுக்கான ஒரு சிகிச்சை முறை கிடையாது. நோய்க்கு மூல காரணம் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பெயின் இருக்குது. ஸோ பேக் பெயினுக்கு நமக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கலாம். அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு பேக் பெயின் வருது. ஸோ இந்த சமயத்தில் வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்க் ப்ராப்ளம் வந்து சரியாக போகிறதில்ல, நரம்புகளில் உண்டாகக்கூடிய அழுத்தம் வந்து உங்களுக்கு சரியாக போகிறதில்ல, தசைகள் வந்து பலகீனம் அப்படியே தான் இருக்க போகுது. இது எதுவுமே உங்களுக்கு சரியாகாமல் வெறுமனே ஒரு வலிக்கான மாத்திரை எடுக்கும்போது உடனடியான ஒரு நிவாரணம் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி தேடி போகிறோம். ஆனால் அதற்கான மூல காரணம் இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய அந்த டிஸ்கில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. அதில் ஒரு வீக்கம் உண்டாகி அதனால் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்தம் இருக்குது. ஸோ அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் போது நரம்புகளில் உண்டான அந்த அழுத்தம் வந்து குறைஞ்சி நமக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்குது. அந்த தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய சில யோக பயிற்சிகளோ அது கூட சில எண்ணெய் வகைகளை நம்ம வந்து வெளியில் வந்து தடவுறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறையும் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய்க்கான மூல காரணம் வந்து சரியாக ஆரம்பிக்குது. இதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் பெயினே நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் இதற்கு முதல்ல நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கிறதா முக்கியமான காரணமாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், பேக் பெயின் இருக்க எல்லாருமே செரிமான கோளாறோ இல்லை மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை அடிக்கடி எனக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும், ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரியோ இல்லை உடம்புல கேஸ் ஃபார்மேஷன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை எதையுமே நம்ம சரி பண்ணாமல் நேரடியாக நம்ம வலிகளை மட்டும் குறைக்கும் பொழுது அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த வலி சரியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செரிமான கோளாறு வருது இல்லை ஏதாவது நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இந்த சமயங்களில் மீண்டும் அந்த பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நோய்க்கான மூல காரணத்தை வந்து நம்ம சரி செய்யக்கூடிய சிகிச்சை முறையை கொடுக்கறதுனால தான் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனாலும் அவசர சிகிச்சை முறைகளும் இருக்குது, வர்ம சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. அது உடனடியாக உங்களுக்கு வலியை வந்து குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள். ஸோ நோய்க்கான அறிகுறிகளை மட்டும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக நிவாரணம் வந்து கிடைக்கும். பட் நம்மளுடைய மருத்துவ முறையில் அந்த நோய்க்கான மூல காரணத்தை சரி பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது, நிரந்தரமாகவும் வந்து சரியாகுது. இப்போ நம்ம சித்த ஆயுர்வேதம் எடுத்துக்கலாமே. வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாதம், பித்தம், கவம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஒருத்தவங்களை பார்த்து. இப்போது வாத உடலினருக்குன்னு சில தன்மைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த உடலை பொறுத்து அவங்களுடைய உடல் அமைப்பும் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த உடலில் உண்டாகக்கூடிய நோய் அறிகுறிகளுமே வந்து மாறுபடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு உடலுக்கும் வாத பித்த கஃபம் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய மூலம் என்ன அப்படின்னா
சித்தர்களுடைய அந்த கூற்று அண்டத்தில் உள்ளதே பிண்டம். இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னா இந்த உலகம் எப்படி வந்து பஞ்சபூதத்தினால வந்து உண்டாக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் காற்றோட தன்மை வந்து இருக்குது, நம்ம உடல்லையும் நெருப்போட தன்மை வந்து இருக்குது, அதே மாதிரி நம்ம உடம்புல நீரோட தன்மை வந்து இருக்குது, ஆகாயத்தோட தன்மை வந்து இருக்குது, மண்ணோட தன்மையும் வந்து இருக்குது. ஸோ இந்த எல்லா தன்மையும் நம்ம உடம்புல இருந்து அதில் நமக்கு இந்த காற்றோட தன்மை அதிகமாக இருக்கிறவங்கள வாதத்தன்மைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நெருப்போட தன்மை அதிகமாக இருக்கிறவங்கள பித்தத்தன்மைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு நீரோட தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள கஃப உடல்னு நம்ம சொல்லலாம். இப்போ வாத உடல்நீராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தின்னாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும், அவங்களுக்கு நிறைய செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும், தூக்கம் வந்து சரியாக வராது, இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பெயின் வந்து வரும். ஸோ ஒரு மூட்டு வலியோ இல்லை பேக் பெயினோ அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பலகீனமும் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும். இதை வச்சு நம்ம அவங்க வாத உடல்நீர்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய நோய்களும் பார்த்தீங்க அப்படின்னா செரிமான கோளாறு, மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி பேக் பெயின் வர்றதோ இல்லை மூட்டுகளில் வந்து வலி வர்றதோ, தூக்கம் சரியாகவே வரல அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க, அடிக்கடி மலச்சிக்கல் இருக்குங்கிறத சொல்லுவாங்க. இதை வச்சு அவங்க வாத உடல்னு நம்ம வந்து கணிச்சிடுவோம். அதே மாதிரி தான் அந்த பித்த உடல்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிவந்த நிறமாக வந்து இருப்பாங்க, ரொம்ப எமோஷனல் பர்சனாக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய சென்சிட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க உடலில் வந்து பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதய சம்பந்தமான நோய்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். அதே மாதிரி ஆசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப காமனாக வந்து இருக்கும். இந்த பித்த சம்பந்தமான உடல்நிலை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவங்க ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க, எப்போவுமே வந்து மனதளவில் ஒரு எமோஷனலி இம்பேலன்ஸ்டாகவே இருப்பாங்க. இவங்க வந்து பித்த உடல்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக எல்லா விஷயத்தையுமே வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஒரு இன்டலெக்சுவலான பர்சனாகவும் வந்து அவங்க இருப்பாங்க. இதை வச்சு நம்ம பித்த உடல்னு வந்து கண்டுபிடிக்கலாம். கஃப உடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தத்தன்மையோடையே வந்து இருப்பாங்க. காலையில் எதுக்குடா எந்திரிக்கிறோம், ஸோ காலையில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து தூங்கலாமே, இப்படி ஒரு நிலையிலே வந்திருப்பாங்க. எந்த ஒரு வேலை தெரிஞ்சு எல்லாருமே வந்து கஃபம்ல தான் இருப்பாங்க போல. ஆமாம், எந்த ஒரு வேலையுமே சொன்னாலும் நம்மளே போய் அதை செய்யணுமா, யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க ஸ்கின் வந்து நல்லா பப்ளியாக வந்து இருக்கும். அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாகவும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருப்பாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் பூசின மாதிரி அழகாகவும் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த சளி தொந்தரவுகள் நிறைய இருக்கும். காலையில் எழுந்தால் தும்மல் வர்றது, அதே மாதிரி வீசிங் மாதிரியான பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி கஃபம் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனோட ஒரு தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து வரலாம். சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் ஒவ்வொரு நபருக்குமே வந்து அந்த உடலோட தன்மையை பொறுத்து அந்த எந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு அதிகமாகுது, அதாவது வாதம் அதிகமாகுதா இல்லை பித்தம் அதிகமாகுதா இல்லை கஃபம் அதிகமாகுதா அப்படிங்கிறத பொறுத்தும் நோய்க்கான அந்த சில நோய்கள் வரதை வந்து நம்ம கணிக்கலாம். ஓகே, இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபீவர் வருது மேம், அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு வாயில போட்டுப்பாங்க. அப்படி போகிறது நல்லதா இல்லை கஷாயம் குடிக்கிறது நல்லதா? இப்போ ஃபீவர் அப்படிங்கிறது என்ன, அதுக்கூட பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம கஷாயம் குடிக்கணுமா இல்லை டேப்லெட் போடணுமாங்கிறது நமக்கு தெரியும். ஃபீவர்னால் நம்ம உடலுக்குள்ளே ஒரு கிருமி உள்ளே போகுது. இந்த கிருமி உள்ளே போகும்போது உடனடியாக நம்ம ஒரு வேளை அது மூக்கு வழியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தும்மல் மூலமாக நம்ம அதை வெளியே கொண்டு வர பார்க்குறோம். இல்லை அது நிறைய உள்ளே போகுது, அங்கே உள்ளே பெருகி நம்மளுடைய தொண்டை பகுதி வரைக்கும் போகுது, தொண்டையில் வந்து ஒரு வலி வருது, இதனோட வந்து உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது. அப்போ உடல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு தும்மல் மூலமாக அதை வெளியேற்ற பார்க்குது, அதுவும் வந்து முடியலை. அதுக்கப்புறமா அது உடம்போட வெப்பநிலையை அதிகப்படுத்தி அந்த கிருமியை வந்து அது கொல்றதுக்கான ஒரு விஷயம் தான் அது பண்ணுது. அந்த சமயத்தில் வெறுமனே அந்த ஹீட்டை மட்டும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணும்பொழுது அதனால தான் அதுக்கு தேவையான ஒரு ஆன்டிபயோட்டிக்கையும் நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் தான் நிறைய சமயங்களில் இன்றைக்கி நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸை வந்து அழிக்கும் பொழுது ரிப்பீட்டடாக நமக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் பார்க்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு டெய்லி டேப்லெட் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் தைராய்டுக்காக ஒரு மார்னிங் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறது, அது உங்களுடைய அந்த பேன்க்ரியாஸ் வந்து ஆட்டோ இம்யூனிட்டினால் வந்து பாதிக்கப்பட்டு டைப் 1 டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்படுறது. ஸோ சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், ரொமட்டாய்டு மாதிரியான பிரச்சனைகள், இதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஈவன் நம்ம உடம்புல இம்யூனிட்டி வந்து பலகீனமாகிறது தான் கேன்சர் வரைக்கும் ஒரு காரணமாக வந்து இருக்குது. இதற்கு காரணம் நம்ம கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த உடலோட இயற்கையான விஷயத்தை வந்து நம்ம
நம்ம புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் தான் நம்ம மருந்துகள் மூலமாக கொடுக்கணும். ஒரு கஷாயம் வந்து கொடுக்கும்போது அந்த உடலோட அந்த கிருமியை எதிர்த்து போடுறதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டை வந்து இந்த கஷாயம் வந்து நமக்கு கொடுக்குது. தேவைப்பட்டால் நம்ம வந்து வெளிப்பகுதியில் ஒரு தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அந்த வெப்பநிலையை வந்து குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த காய்ச்சலை வந்து உடலை பலகீனப்படுத்தாமல் நம்ம ஓரளவுக்கு மீண்டு வந்துடலாம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஒரு சாதாரண காய்ச்சலுக்கே வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை வந்து அடிக்கடி நம்ம வந்து அந்த உடலோட டெம்பரேச்சரை குறைக்கக்கூடிய மாத்திரைகளோ நம்ம எடுக்கும்போது உடலோட இயற்கையான செயல்முறைகளே வந்து நம்ம பாதிக்கிறோன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு காய்ச்சல் வருதுன்னா முதல்ல நம்ம வந்து கஷாயம் வந்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை அது லங்ஸில் வந்து போய் அதிகமான பாதிப்பை உண்டாக்கியிருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம மருத்துவர்களை வந்து சந்திச்சு, ஸோ ஒருவேளை இது வந்து அதீதமான ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயமான அப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போகலாம். ஸோ எல்லா காய்ச்சலுக்கும் ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை வந்து அந்த உடலோட டெம்பரேச்சரை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் வந்து கஷாயம் குடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, அவங்க எந்த மாதிரியான கஷாயம் குடிக்கலாம்? ஸோ அவங்களுக்கு எதனால் காய்ச்சல் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை வயிறு மந்தத்தை பொறுத்து அவங்களுக்கு உடலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா நிலவேம்பு கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சளி பிடிச்சி மூக்கெல்லாம் வந்து தண்ணி கொட்டி அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வரும். அப்படி இருந்ததுன்னா கஃபசூர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடல் வலியோடு வந்து இருப்பாங்க, நல்லா உடல் வலி இருந்திருக்கும், ஏதோ ஒரு நிறைய அலைச்சலில் வந்து இருந்திருப்பாங்க, அதனோட ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்கலாம், உடம்புல வேறு எங்கேயாவது வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்துக்கலாம். அப்படி இருக்கிறவங்க பித்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பித்த ஜுர குடிநீர் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த காய்ச்சல் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறது இது எல்லா சித்த மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்குது. இப்போ நீங்கள் நிலவேம்பு கஷாயம் வந்து 9 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து கடைகள்லேயே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி கஃபசுர குடிநீரும் வந்து நமக்கு சித்த மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், பித்தசுர குடிநீருமே வந்து கிடைக்கும். ஸோ உடலில் என்ன காரணத்தினால வந்து காய்ச்சல் வந்திருக்கோ அதனை பொறுத்து அந்த கஷாயமும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி வெயிட் லாஸ் எடுத்துக்கலாமே. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டயட் இருக்கேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், பட் இருந்தாலும் வந்து எனக்கு வெயிட்டே கம்மியாக மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாகும் நினைக்கிறீங்க? இப்போ ஆல்ரெடி நம்ம காய்ச்சலை சொன்ன மாதிரி தான் உடம்புல ஒரு வெயிட் போடுதுன்னா அதற்கும் பின்னாடி ஒரு காரணம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் தான் டாக்டர் சாப்பிட்றேன் ஆனாலும் வெயிட் போட்டுகிட்டே இருக்குது, நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், எனக்கு வெயிட் மெயின்டைன் தான் ஆகுது ஆனால் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிடாமே இருக்கேன் வெயிட் போடுது, ஆனால் சாப்பிடாம இருந்தால் வெயிட் வந்து குறையாது. நீங்கள் அடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வெயிட் வந்து டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உடம்போட தன்மையை நம்ம முதல்ல வந்து கவனிக்கணும். எப்படி வெயிட் வந்து கெயின் ஆகுது. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உடம்போட நடுப்பகுதி மட்டும் வெயிட் போடும். ஸோ அவங்களோட செஸ்ட்டு, வயிறு பகுதி, தொடைப்பகுதி இந்த பகுதி மட்டும் வெயிட் போடும், கை கால்லாம் வந்து ஒல்லியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால வெயிட் போடுது. இந்த உடம்புல கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடம்போட நடுப்பகுதியை மட்டும் வந்து ஏதோ நீங்கள் நிறைய பிரச்சனையில் இருக்கீங்க, உங்கள் உடம்போட நடுப்பகுதியை மட்டும் பாதுகாக்கிற மாதிரி நிறைய ஃபேட் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய வெயிட் கெயின். இந்த மாதிரி வெயிட் கெயினுக்கு நீங்கள் டயட்டு எக்ஸசைஸ் இருந்தால் மட்டும் உங்களுக்கு வெயிட்டு குறையாது. ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இயற்கையான ஒரு இடத்துல ஒரு பார்க்லேயோ நல்ல மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்து நீங்கள் ஒரு வாக்கிங் வந்து போகிறது, அதே மாதிரி நல்ல மியூசிக் வந்து கேட்குறது, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, ஒரு நாளை கரெக்டாக பிளான் பண்ணுறது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் எப்போ வரும், நமக்கு எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சில விஷயங்களை உடனடியாக நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ ஒரு நாளை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஒரு 80% நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ஒரு 20% வந்து நமக்கு எதிர்பார்க்காம நடந்தால் அதை நம்ம பாடி வந்து கரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பிளான் பண்ணோம். அது கூட நம்ம டயட்டு, எக்ஸசைஸோ, டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணுறது, இந்த முறைகள் மூலமாக நம்ம வந்து வெயிட்டை வந்து குறைக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து வெயிட் இருக்கும், ஒரு வாட்டர் பேக் மாதிரி இருப்பாங்க, கை கால் எல்லாமே வந்து தலை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கும், உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு வெயிட் ஒரு வாட்டர் பேக் மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு தைராய்டோட டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கைகளில், அதே மாதிரி கழுத்து பகுதியில், இந்த பகுதிகளில் நிறைய வெயிட் போடும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தைராய்டை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வரணும். நான் தைராய்டுக்கு ஆல்ரெடி டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றேன் டாக்டர், என்னோட தைராய்டு நார்மலாக தான் இருக்குது ஆனாலும் எனக்கு இந்த வெயிட் குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த தைராய்டு வந்து நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 40 வகையான என்சைம்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா நம்ம பாடியில் வந்து இந்த மெட்டபாலிசம் சரியாக இருக்காது. ஸோ அதனால தான் அவங்க எப்போவுமே டயர்டாகவே இருப்பாங்க. நான் 10 மணி நேரம் தூங்கினாலும் இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்குது டாக்டர் அப்படின்னு
சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் கொடுக்கணும். நம்ம குடல் தான் அதில் ஒரு முக்கியமான பங்கு. ஒரு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்துகளை வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி நெய் மருந்துகளை வந்து கொடுக்கும்போது குடல் டீடாக்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு நல்லாவே வந்து வெயிட் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு முறைகளும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் வந்து குறையும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆண்களை பார்த்திங்கன்னா வயிறு பகுதி மட்டும் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஒரு வயிற்று பகுதியில் மட்டும் ஒரு பானையை வந்து ஒட்ட வச்ச மாதிரி. கை கால்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட கேட்டு பார்த்திங்கன்னா நைட் லேட்டாக தான் தூங்குவாங்க. அதே மாதிரி நல்ல ஸ்பைஸியாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. லேட் நைட் 12 மணிக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த வயிறு பகுதி மட்டும் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. காலையில் நேரத்தில் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. காலையில் எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு மேலோட்டமாக தான் செய்வாங்க. ஈவினிங் ஆக ஆக நல்ல ஆக்டிவாக வந்து மாறுவாங்க. நைட்டு 10 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை கொடுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கல்லீரல் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஸாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஃபுட் எடுத்திருப்பாங்க. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிஸ்கெட் சாப்பிட்றது, ஒரு ப்ரெட்டு, இந்த மாதிரியான கேக் வகைகள்லாம் நிறைய சாப்பிட்றது, அடிக்கடி வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமலே பெயின் கில்லர்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் லிவரை வந்து பாதிக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லிவர் டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ லிவர் டீடாக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு 7 டேஸ் எடுத்துக்கிற மாதிரியான ப்ராசஸ், இதில் 15 டேஸ் எடுத்துக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இது நம்ம மருத்துவமனையிலே வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீடாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய உணவு முறை மாற்றங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குறது, நைட்டில் ஒரு 7 மணிக்கெல்லாம் அவங்க உணவை வந்து முடிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட்டு குறையும். ஸோ அதே மாதிரி லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட வயிறு பகுதி தொடைப்பகுதியில் மட்டும் நிறைய வெயிட் போடும். ஒரு 40+ இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸை நிறைய பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் உடம்புல அதிகமாகிறதுனால வரக்கூடிய வெயிட் கெயின். ஸோ இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி காஃபி குடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஒரு இரிட்டேட் ஆகுது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குது, முடி கொட்டிகிட்டே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு. ஸோ அதே மாதிரி இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் நம்ம சொல்லுவோம், முள்ளங்கி, அதே மாதிரி பீட்ரூட்டு, இந்த மாதிரியான உணவுகளை நிறைய கொடுக்கணும். ஸோ இந்த டர்னிப்பு, இந்த மாதிரியான உணவுகளை நிறைய வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கிறதுனால உடம்புல ஹீமோக்ளோபினும் வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் சத்து கொடுக்குற மாதிரி நிறைய உணவுகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம டீடாக்ஸ் மெத்தட்ஸும் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உடலோட தன்மையை பொறுத்து வெறும் டயட் எக்ஸசைஸ் மட்டும் இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு வந்து முக்கியமானது இல்லை. டீடாக்சிஃபிகேஷன் முக்கியம். எதனால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் உணவு முறைகளை வந்து கொண்டு வரணும், வாழ்வியல் முறையில் என்ன கொண்டு வரணும், முக்கியமாக நம்ம தாட்ஸை எப்படி அலைன் பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று.